நம்ம ஒரு மூலிகைக்கும் ஒரு மருத்துவ குணங்களை பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு நோய்க்கான மருந்துகளையும் பார்த்துட்டு வரோம். அப்படி பார்க்கும்போது ஒரு மூலிகை செடிங்க மட்டும் இல்லை, கொடிகள் மரங்களும் நல்ல ஒரு பயனுள்ள மருத்துவ குணங்களும் நிறைஞ்சது தான். இப்போ மாவிலங்க மரம்னு இருக்குது. மாவிலங்க பட்டைன்னு நீங்கள் கடையில் கேட்டால் கிடைக்கும். அந்த பட்டை பொதுவாக உஷ்ணம் அதிகம் கொடுக்கும். அதனால் இந்த சரியான முறையில் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை உள்ளவங்களுக்கு, சரியாக வராதவங்களுக்கு வைத்தியர்கள் அந்த கருஞ்சீரகம், மாவிலங்க பட்டையில் வெல்லம், எள்ளெல்லாம் கலந்து கொடுப்பாங்க. அந்தளவுக்கு உஷ்ணத்தை கொடுக்கும். அந்த கருப்பை சம்மந்தப்பட்ட நோய்களும் போகும். அது பொதுவான வைத்தியத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முறை. அது அந்த வேர்பட்டை, மாவிலங்க வேர்பட்டை எடுத்துகிட்டு வேரோட பட்டை நீ நல்லா சுத்தம் மண்ணெல்லாம் அலசிட்டு பொடி பண்ணி வச்சுக்கிடணும். இந்த மாவிலங்க வேர்பட்டையோட பொடி ஒரு சிட்டிகை, ஒரு 1/4 ஸ்பூன் பாலில் காய்ச்சி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, பசும்பாலில் நீங்கள் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, பசும்பால் காய்ச்சிட்டு நீங்கள் அப்படியே கலந்து கூட குடிச்சிக்கலாம். என்னென்ன நோய்கள் போகும் தெரியுங்களா? ரொம்ப நீண்ட காலமாக நம்ம அவஸ்தைப்படக்கூடிய பல்வேறு நோய்கள் சரியாயிடும். முதல்ல இந்த கபம் ரொம்ப நாளாக இருக்குது, சளி இருந்துக்கிட்டே இருக்குதுன்னா போகும். வெட்டை நோய்கள் போகும். சூளை நோய்கள் போகும். குன்மம், அதாவது உடம்பில் ஒரு பாதி நோய்கள் இருக்கக்கூடிய முக்கியமான மருத்துவம் பார்த்து சரியாகலைங்கிற பல்வேறு நோய்கள் கூட எளிதில் குணமாயிடும். நீர்க்கட்டு, வாதம், வலி, அதோடு புறையோடி போன புண்கள், நாள் கணக்கில், மாதக்கணக்கில், வருஷக்கணக்கில் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு வியாதி கூட இந்த அரையாப்பு, கட்டி, புறையோடி போன புண்கள் எல்லாத்துக்குமே உள் மருந்தாக வேலை செய்யும். விரைவில் ஆற்றுற அளவுக்கு இது ஒரு பெரிய மருந்து. தீர்க்க முடியல, வருஷக்கணக்கில் அவஸ்தைப்பட்டு கூடிய இது சாப்பிட்டா தான் தெரியும். வலியில், வேதனையில் அவஸ்தைப்படுறவங்களுக்கு, குன்ம வலியாக இருந்தாலும் சரி, ஒரு எந்த உபாதையும் நாள் கணக்கில் இருக்குதுன்னாவே அதுக்கு எளிதான ஒரு தீர்வு இந்த மாவிலங்க வேர்பட்டையோட பட்டையும் நீங்கள் தூள் பண்ணி வச்சு, எதுவுமே தேவையில்லை, அது கூட எதுவும் செய்யதில்லை, பட்டையை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. சுத்தி பண்ணி பசும்பாலில் கலக்கி சாப்பிடும். ஒரு 20 நாள், அதிகபட்சம் தேவையில்லை. அதோடு நீங்கள் நிறுத்திக்கலாம். அது 20 வருஷத்து பிரச்சனையை கூட உங்களுக்கு எளிதில் குணமாக்கிடும். அந்தளவுக்கு மருத்துவ குணமுள்ள ஒரு இந்த மாவிலங்க பட்டைங்கிறது. தெரியலன்னா மாவிலங்க மரம் என்ன கேளுங்க, வைத்தியர் யாருன்னா கேளுங்க, கடையிலேயே சொல்லி வைங்க. நார்மல் பட்டை கொடுப்பாங்க, ஆனால் வேர்பட்டைன்னு தனியாக கேட்டு வாங்கிக்கோங்க. அவங்களே கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்கள். இந்த பொடி இருந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு கற்பம் மாதிரி தான் சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த புறையோடி போன புண்கள், ஆறாத புண்களுக்கும் சரி, வெளியில் நம்ம பூசிக்கலாம், வெளியில் ஆயில்மெண்ட் போடுறதோ மருந்து போடுறதோ நிறைய இருக்குது. ஆனால் இது உள் மருந்தாக வேலை செய்யும். உள்ளிருந்து குணம் ஆற்றிக்கிட்டு வரக்கூடிய ஒரு தன்மை. குன்மம், உள்ளே இருக்கிற புண்ணு இருந்தாலும் சரி, வயிற்று வலி இருந்தாலும் சரி, சூளை நோயின்னும் அவளை எளிதில் போகாது, அரையாப்பு, கட்டிகள் எல்லாத்துக்குமே ஒரு நீண்ட நாள் பிரச்சனை, ரொம்ப நீண்ட நாள் தீராதில் ஒரு வைத்தியம் பார்த்துட்ருப்போம், எங்கே போனாலும் தீரலைன்ற மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். மறுபடியும் வரக்கூடியதுக்கு இது நம்ம உள்மருந்தை, நமக்கு தெரியாமலே உள்ளுக்குள்ளே உறுப்புகள் என்னென்ன பாதிப்பு இருந்தாலும் அதனுடைய குணம் நம்ம சொல்லக்கூடிய நோய்களில், நம்ம வெளியே சொல்லாத பல்வேறு நோய்களுக்கும் சரி எளிதில், அதாவது இந்த பிடி, அதனால் வரக்கூடிய புண்கள் கூட இந்த மாவிலங்க வேர்பட்டை ஆற்றிடும். அந்தளவுக்கு ஒரு மருத்துவ குணமிக்க ஒரு மருந்து. அது நல்ல அது நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணி அதை வாங்கி சேகரித்து வச்சுக்கணும். இதில் கிடைக்கும். இயல்பான மரப்பட்டை கிடைக்கும். மாவிலங்க பட்டைன்னா எல்லா கடையிலையும் கிடைக்கும். ஆனால் அந்த வேர்பட்டைக்கு தான் இவ்வளோ ஒரு மருத்துவ குணம், நல்ல ஒரு குணங்கள் அதிகமான ஒரு தினமும் அதை ஒரு பாலில் ஒரு சிட்டிங்க ஒரு 20 நாள் மருந்து போகிறோம். ஏன்னா வருடக்கணக்கில் அவஸ்தைப்பட்டவங்களுக்கு ரொம்ப நீர் கட்டுக்கூடும். சரியாக நீர் சரியாக வெளியேறல, அவஸ்தைப்படுவாங்க. யூரினல் ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கும், வீக்கம் இருக்கும், இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் வீக்கம் இருக்கும், அவங்களுக்கும் நீர் சரியாக போகாது இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு சில மருந்துகள் குளிர்ச்சியானது, வாதத்துக்கு கேட்கும், ஒன்றும் உஷ்ணமான இருக்கும். இதை எடுத்தால் நமக்கு சொல்லுவாங்க, குளிர்ச்சிக்கு எடுத்தோம்னா தலை வலிக்குதும்பாங்க, காரமாக எடுத்தோம்னா வயிறு வலிக்குதுன்னு. இது அப்படிலாம் கிடையாது. கப சம்மந்தப்பட்டதுக்கும் சரி, வாதம் சம்மந்தப்பட்டதுக்கும் சரி, புறையோடி போன புண்களுக்கும் ஆத்திரத்துக்கும் சரி மிகப்பெரிய ஒரு மருந்து இது இந்த மாவிலங்கம் வேர்பட்டை. முடிந்த வரைக்கும் நாம் தயார் பண்ணிக்கணும். மரம் இருந்தால் கிராமத்தில் என்ன கேளுங்க, மாவிலங்க மரம் இருந்துங்க, அந்த வேர் எடுத்துகிட்டு பட்டையில் எடுத்துகிட்டு ஒரு பக்கம்
கொஞ்சமாக வெட்டி எடுத்து நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கலாம். அது ஒரு கல்ப மருந்து. ரொம்ப நாள் தேவைப்படுறதில்ல, வருஷக்கணக்கில் சாப்பிடக்கூடிய ஒரு மருந்து இல்லை இது. 15 20 நாள் வரைக்கும் சாப்பிட்டாலே உங்களுக்கு நோய் தன்மை குறைஞ்சிடும். மிகப்பெரிய ஒரு கல்ப மருந்து மாதிரி.